உயர்த்தி ஹல்லேலூயா ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 9வது அதிகாரத்தின் 27வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 9:27. அவர்கள் பட்டணத்தின் கடைசி மட்டும் இறங்கி வந்தபோது சாமுவேல் சவுலை பார்த்து, வேலைக்காரனை நமக்கு முன்னே நடந்து போகச் சொல் என்றான். அப்படியே அவன் நடந்து போனான். இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தையை உனக்கு தெரிவிக்கும்படிக்கு நீ சற்றே தரித்து நெல் என்றான். அப்படியே அந்த வசனத்துல கையை வச்சுட்டு ஒரு வார்த்தை கண்களை மூடி, தகப்பனே எங்க கூட பேசுங்க. இவ்வளவு நேரம் உங்க பிரசன்னத்துல இருந்து பாட, துதிக்க, செபிக்க, ஆராதிக்க கிருபை செய்தீர். தொடர்ந்து எங்க கூட பேசுங்க. எங்களுக்கான வார்த்தை நீங்க தரணும் ஆண்டவரே. இந்த பிரசங்கத்துல உம்முடைய பிள்ளைகளுக்கான வார்த்தைகள் சரியாய் உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் போய் விழுவதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தையை உனக்கு தெரிவிக்கும்படிக்கு நீ சற்றே தரித்து நெல். ஆமென். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்த வார்த்தை, தொடர்ந்து இந்த வார்த்தையை வைத்து தியானிக்க ஆண்டவர் கிருபை செய்கிறார். இது மிக அவசியமானது. தேவ சமூகத்தில் தரித்து நிற்பது. இங்கே சாமுவேல் சொல்லுகிறார், இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தையை உனக்கு தெரிவிக்கும்படிக்கு. எதை குறித்ததான வார்த்தை? ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை, எல்லாமே ஆண்டவருடைய வார்த்தை தான். நான் எந்த வார்த்தை கேட்கறதுக்கு தேவ சமூகத்தில் தரித்து நிற்கணும். ஆமென். நல்ல கவனமாக கேளுங்க. இன்னைக்கு நம்ம அநேக கேள்விகளுக்கான பதில தான் ஆண்டவர் சமூகத்திலிருந்து வாங்க போறோம். இந்த வார்த்தையை தியானித்து கொண்டிருக்கும் போதே அநேக செய்திகள் ஓடிக்கொண்டே இருந்தது. செய்திகள் என்றால் ஆண்டவர் ஒவ்வொரு விதமாக இடைப்பட ஆரம்பித்தார். அதில் ஒவ்வொன்றை தான் ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு மீட்டிங்கில் பேச ஆண்டவர் வச்சிட்டு இருக்கிறாங்க. இன்று எதை குறித்ததான வார்த்தையை தேவன் வெளிப்படுத்த போகிறார். இங்கே சாமுவேல் இடத்துல சவுல் வரும்போதே சவுலை பார்த்து சாமுவேல் சொன்ன ஒரு காரியம் உண்டு. என்ன காரியம் என்றால் 19வது வசனத்தை வாசியுங்கள். சாமுவேல் சவுலுக்கு பிரதியுத்தரமாக, ஞான திருஷ்டிக்காரன் நான் தான். நீ எனக்கு முன்னே மேடையின் மேல் ஏறிப்போ. நீங்கள் இன்றைக்கு என்னோட போஜனம் பண்ண வேண்டும். நாளை காலமே நான் உன் இருதயத்தில் உள்ள எல்லாவற்றையும் உள்ளது எல்லாவற்றையும் உனக்கு அறிவித்து உன்னை அனுப்பிவிடுவேன். இப்போ என்னுடைய அடுத்த கேள்வி, தேவ சமூகத்தில் வருகிற நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்கும்? தேவ சமூகத்தில் வருகிற நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்கும்? மேக்சிமம் நீங்க இருக்கிறத பார்த்தா ஒண்ணுமே. ஆமா, ஏன்னா இருதயத்தின் நிறைவுனால் நாங்க ஏன் பேசாம இருக்கோம் தெரியுமா? ஏன்னா எங்களுக்குள்ள ஒண்ணுமே. காமனா கேட்டா சொல்லுவோம் விசுவாசம், உண்மை, அன்பு. தனியா கூப்பிட்டு கேட்டா நிறைய கேள்விகள் தான் இருக்கும். ஆண்டவர் சமூகத்தில் வரக்கூடியவங்க இருதயத்தில் என்ன இருக்கும்னு ஆராய்ந்து பார்த்தா நிறைய கேள்விகள் இருக்கும். உன் இருதயத்தில் உள்ளதை நான் உனக்கு தெரிவிப்பேன் என்று சொல்லும்போது நீ அநேக கேள்விகளோடு வந்திருக்கிறல்ல, அதற்கான பதிலை நான் உனக்கு தெரிவிப்பேன். அதன் பிறகு நீ போகலாம். அது வரைக்கும் நீ தரித்து நல்ல. இங்கே சாமுவேல் சொல்றார், எல்லாவற்றையும் உனக்கு அறிவித்து உன்னை அனுப்பி விடுவேன். அப்ப தேவ சமூகத்திலிருந்து நாம போகக்கூடாது, அவர் நம்மளை அனுப்பி விடணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த தேவ சமூகத்திலிருந்து நாம் ஒரு 4-5 வார்த்தையை அப்படி எடுத்துட்டு நாம போகக்கூடாது, அவர் நம்மளை அனுப்பி விடணும். ஹல்லேலூயா. அவர் நம்மை அனுப்பி விடுறது வரை நம்ம தரித்து நிற்கணும். இந்த அனுபவத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அவர் நம்மளை அனுப்பி விடணும். நீ போ. பிலிப்பு அனுப்பிவிட்டார், நீ அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள். இந்த அனுபவம் தேவை. அவர் அனுப்பிவிட்டார், அவர் நம்மளை கொண்டு போவார்.
நான் உன்னை அனுப்பி விடுவேன். உன் இருதயத்தில் உள்ள எல்லாவற்றையும் நான் உனக்கு தெரிவித்து நான் உன்னை அனுப்பி விடுவேன். அதை செய்வதற்காக தான் இந்த கடைசி வசனத்தில் சொல்ல, இப்பொழுதும் நில்லு. தேவனுடைய வார்த்தை இருக்கிறது, உன் இருதயத்தில் நிறைய கேள்விகள் இருக்கிறது, அதற்கான தேவ வார்த்தை என்னிடத்தில் இருக்கிறது, நான் அதை உனக்கு தெரிவிக்க மட்டும் நீ தரித்து நில்லு. தெரிவித்த பிறகு சவுல் அனுப்பப்படுகிறான். அப்படி பதிலோடு போனவன் வேற மனுஷனாய் மாறுகிறான். இது கேள்வியோடு ஒருவன் வருகிறான், பதிலோடு போகிறான். தேவ சமூகத்தில் கேள்வியோடு வருவது தவறல்ல, கேள்வியோடு போவது தப்பு. கேள்வியோடு வந்து கேள்வியோட போறோம்னா அவர் நம்மளை அனுப்பிவிடவில்லை, நாமே போயிட்டோம்னு அர்த்தம். ஆமே. தேவ சமூகத்தில் வந்தது உண்மைதான், கேள்வியோடு வந்தது உண்மைதான். ஆனா நான் கேள்வியோடவே போறேன். நடக்குமா கிடைக்குமா என்கிற கேள்வியோடு வந்தேன், நடக்குமா கிடைக்குமா என்கிற கேள்வியோட போறேன்னா அவர் என்னை அனுப்பிவிடவில்லை, நானாக எழுப்பி போயிட்டேன்னு அர்த்தம். அவர் எப்படி அனுப்பி விடுவாராம்? உன் இருதயத்தில் உள்ளவைகளை உனக்கு தெரிவித்து, அதாவது நீ இதுதானே நினைச்ச, இப்படி சொல்லி 4 பேருக்கு மத்தியில் ஆச்சரியப்படுத்து, அப்படி அல்ல. உன் இருதயத்தில் என்னெல்லாம் சந்தேகங்கள் இருக்கு, என்னெல்லாம் கேள்விகள் இருக்கிறது, அதற்கான பதிலை நான் உனக்கு என்னெல்லாம் வேண்டுதல் இருக்கிறது, நிறைய காரியங்கள். நடக்கும் என்பது விசுவாச அறிக்கை, நடக்குமா என்பது கேள்வி. ஆமென். நம்முடைய கேள்வி, ஒரு காரியத்தை குறித்த கேள்வி வருதுனாலே அந்த காரியத்தை குறித்த சந்தேகமும் நமக்குள்ள ஈஸியா ஒட்டிடும். அந்த நேரத்தில் தான் அதை தேவ சமூகத்தில் கொண்டு வர்றது வரைக்கும் நம்ம சேஃப் சோன்ல இருக்கிறோம். அதை வெளியே கொண்டு போட்டுட்டோம்னாலே நம்ம எளிதில் வஞ்சிக்கப்படுவோம். அப்படிதான் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள். அவளுக்குள்ள ஒரு கேள்வி எழும்புனது, அவங்க அந்த கான்வர்சேஷன் அங்கே ஸ்டாப் பண்ணிட்டு, அவர் வரட்டும் நான் பேசிட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு அப்படி அவ திரும்பி இருக்கணும். இல்லை, தொடர்ந்து பேச்சு கொடுக்கிறார். ஆமென். கேள்விகள் சந்தேகங்கள் எழும்பும் போது அந்த தேவனிடத்தில் பேசுங்க, தேவனிடத்தில் கேளுங்க. சீஷர்கள் எல்லாம் தேவனிடத்தில் கேட்டாங்க நிறைய காரியங்கள். தேவன் கடிந்து கொண்டார், ரொம்ப காட்டமா வேற பேசியிருப்பார். ஆனா ஒருத்தரையும் விட்டு போகல. ஆமென். நான் எந்த மட்டும் உங்களிடத்துல பொறுமையா இருப்பேன். அப்போ அவிசுவாசம் வந்து தேவனுடைய பொறுமையை வர சோதிக்குமா? அப்படிதான், நான் எந்த மட்டும் உங்களிடத்துல பொறுமையா இருப்பேன் அப்படி. தேவனுடைய பொறுமையை சோதிக்கிற அளவுக்கு விஷயம் கொடியது அவிசுவாசம். அப்படி இருந்தும் சீஷர்களை விட்டு அவர் போகல. ஏன்னா அவர்களுடைய சந்தேகங்களை, அவிசுவாசங்களை அவர்கள் வெளியே கொண்டு கொட்டல, அவர்கிட்ட தான் கேட்டாங்க, அவரிடத்துல தான். நம்முடைய இருதயத்திலே எழும்புகிற கேள்விகள், இதற்கான பதில் தேவ சமூகத்தில் உண்டு. என் இருதயத்தை நீர் அறிவீர் ஆண்டவரே. ஆமென். அதற்கான பதிலை அவர் தந்து அனுப்பிவிடும் மட்டும் நாம தரித்து நிற்கணும். நாம போயிட்டோம்னா கேள்வியோடு தான் போவோம், அவர் அனுப்புவார். அவருடைய பதில் கிடைக்கும் போது நமக்கு தேவ சமாதானம். ஓகே. சில கேள்விகளுக்கான தேவனுடைய பதில் அது என்ன செய்கிறது என்பதை குறித்து தான் இந்த நாளில் உங்கள் மத்தியில் சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது இந்த சவுல் வாழ்க்கையை பாருங்க. சவுலுடைய கேள்வி எதுவாக இருந்திருக்கும்? சவுல் எதை தொலைந்து வருகிறான் சொல்லுங்க, நீங்க பேசிட்டே இருக்க. கழுதை. அப்ப அவனுடைய கேள்வி எதுவாக இருந்திருக்கும்? கழுதை. சரி, அதை காமனா சொல்லுவோம். இனி இது கிடைக்குமா? இனி இது கிடைக்குமா? தொலைச்சிட்டேன், போயிட்டு இனி இது கிடைக்குமா? இந்த கேள்வி. இந்த கேள்வியோடு அவன் தேவ சமூகத்தில் வருகிறான். இந்த கேள்வி எங்கே இருக்கிறது? அவனுடைய இருதயத்தில் இருக்கிறது. இன்னும் சாமுவேல் இடத்திலே அவன் கேட்கவில்லை. ஆனால் நாம் எப்படி வருகிறோம், எதை சுமந்து கொண்டு வருகிறோம், நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை தேவன் அறிவார். அவர் இருதயத்தை பார்க்கிறவர், இருதயத்தை ஆராய்கிறவர், இருதயத்தை நிறுத்து பார்க்கிறாராம். இப்போ சவுல் இந்த கேள்வியோடு தேவ சமூகத்தில் வந்து இந்த கேள்வியை
தேவ சமூகத்தில் இந்த காரியத்தை கேட்பதற்கு முன்னதாகவே பதில் வருகிறது. 20வது வசனம், 3 நாளைக்கு முன்னே காணாமற் போன கழுதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவைகள் அகப்பட்டது. கேள்வி இன்னும் கேட்கல, கேள்வி எங்க தான் இருக்கு, இருதயத்துல தான் இருக்கு. ஆனா பதில் ரெடி ஆயிட்டு. நான் இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், நமக்குள்ளே அநேக காரியங்களை குறித்த கேள்விகள் எழும்புவதற்கு முன்னமே பரத்திலே நமக்கான பதில் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கேள்வி எழும்புறதுக்கு முன்னாடியே பதில் இருக்கு. ஹல்லேலூயா. கேள்வி பதில். ஆமென். அவர் கணக்கு வேற, பதில் முதல்ல. ஹல்லேலூயா. ரெண்டாவதான் கேள்வியே வருது இல்ல. முதல்ல ஆண்டவர் எல்லாத்தையும் புசிக்கலாம் அப்படிதானே சொன்னார், பதில வச்சுட்டார். 3வது அதிகாரத்தில் வரான். அதனால தான் கொஸ்டின் மார்க் பார்த்துருக்கீங்களா, பாம்பு மாதிரியே இருக்கும். கொஸ்டின் மார்க் எல்லாமே எப்படி தான் இருக்கும். ஆண்டவர் தருவார்னு சொன்னதுக்கு அப்புறம் தருவாரா அப்படி வந்தாலே அப்பாலே போ சாத்தானே சொல்லணும். யாராவது வந்து கேட்பாங்க, அவங்கள பார்த்து சொல்லிடாதீங்க, அவ்வளோதான். குடும்பத்தில் பெரிய பிரச்சனையே இருக்கும். நீங்கள் சொல்லணும், ஓகே ஆண்டவர் பதில் தந்துட்டார். இந்த தோட்டத்தில் உள்ள அத்தனை கனிகளையும் புசிக்கலாம். நேர சாத்தான் புசிக்கலான்னு சொன்னார், புசிக்க கூடாதோ அந்த கொஸ்டினை வச்சுட்டான். உடனே அது ஏதோ சொன்னாரே, குழப்பி விட்டுறான். அவர் எல்லாம் புசிக்கலாம், ஒன்று புசிக்க கூடாதுன்ட்டார். இவன் நேரா வந்து மாத்துறான், எல்லாம் புசிக்க கூடாதுன்னு சொன்னாரோ. கேள்வி அவ ஆல்ரெடி பதில் இருக்கு. ஆனாலும் நமக்குள்ள கேள்வி வந்ததும் ஆண்டவர் பதிலை தேட மாட்டாருங்க, பதில் இருக்கு. அதனாலதான் இதை எப்படி அவர்கிட்ட கேட்கிறதுன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் பதில் தரார். நீ கவலைப்படாத அப்படின்றார். கவலைப்படாதே. இப்ப நல்ல கவனிங்க, இந்த பதில் என்ன செய்கிறது அப்படின்னா, இவனுக்குள்ள இருந்த கவலையை மாற்றுகிறது. தேவ சமூகத்தில் நமக்கு கிடைக்கிற பதில் நம்முடைய கவலையை மாற்றும். உடனே அவன் கழுதையை பார்த்தானான்னு சொல்லல, அவன் இன்னும் தேவ சமூகத்தில் தான் இருக்கிறான். இனிதான் அவன் வீட்டுக்கு போவான். ஆனா அந்த பதில் என்ன செய்கிறது, அவனுடைய கவலையை மாற்றுது. நான் தேவ சமூகத்தில் கவலையோடு வருகிறேன், கவலை நீங்கிறவனாய் புறப்படுகிறேன்னா எனக்கு சரியான பதில் கிடைத்திருக்கிறது என்று அர்த்தம். நான் எதிர்பார்த்த பதில் அவர் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, ஆனால் அவருடைய பதில் என்னுடைய கவலையை மாற்றும். நாம பதில் கிடைத்தும் கவலைப்பட காரணம் என்ன தெரியுமா, நாம எதிர்பார்த்த பதில் இன்னும் கிடைக்கல. அதனாலதான் செய்தியை மாத்தி மாத்தி கேட்கிறோம். இந்த பாஸ்டர் என்ன சொல்றாங்க, இந்த பாஸ்டர் என்ன சொல்றாங்க. ஜனவரி 1ஆம் தேதி நம்ம சர்ச்சில் என்ன தீர்க்க தரிசனம், அந்த சர்ச்சில் என்ன தீர்க்க தரிசனம். 10 பேர்கிட்ட ஜெபம் பண்ணா 10 வார்த்தைகள் கேட்டுட்டு இதுல எது பெஸ்டோ அதை எடுத்துட்டு கர்த்தர் என்னோடு கூட. ஏன்னா நமக்கு எப்படிப்பட்ட பதில் தேவைன்னா, நான் எதிர்பார்க்கிற பதிலை நீங்க சொல்லணும். உன் கேள்விக்கான பதில் இருக்கிறது, அது நீ எதிர்பார்க்கிறது மாதிரி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஆனா ஒரு காரியம் நிச்சயம், அவருடைய பதில் உன்னை கவலை அற்றவனாய் மாற்றும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, கழுதை அகப்பட்டதுன்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை ஆமென், இது அல்லாமல். அந்த வார்த்தையை பார்த்தீங்களா, 20வது வசனம், இது அல்லாமல். சில வேர்டு, அந்த வேர்டை பிடிச்சிடணும். இது அல்லாமல் சகல இஸ்ரவேலின் அபட்சையும் யாரை நாடுகிறது, உன்னையும் உன் வீட்டார் அனைவரையும் அல்லவா. அவனுக்கு தெரியல இந்த தொலைந்து போக பண்ணுவதற்கான சூழ்நிலை. இனி இது கிடைக்குமா, இனி இது கிடைக்கும், இது ஒன்னும் தெரிஞ்சா போதும். சாமுவேல் இடத்தில் சவுல் வந்தது இந்த ஒரு காரியம் தெரிஞ்சா போதும். ஆனால் இன்னொரு காரியம் அவனுக்கு தெரிவிக்கப்பட்ட போதுதான் அவன் எதற்காக சாமுவேல் இடத்தில் வந்தானோ புரிந்து கொண்டான். இந்த அற்பமான காரியம் எதுக்காக வந்தான், கழுதை தொலைஞ்சிச்சு போச்சு. ஆனா அங்க தெரிவிக்கப்படுகிற காரியம் என்ன, பெரிய காரியம். அப்ப ஒரு பெரிய காரியம் தெரிவிக்கப்படும் போது இந்த காரியத்தை குறித்து கேட்கணும்னு தோணல. ஐய கழுதை அப்படியே உள்ள
அதுக்கு பிறகு என் கழுதை கிடைக்குமா கிடைக்குமான்னு எங்கேயாவது கேட்டாரா? இல்லை. நம்ம ஏதோ நம்ம ஒரு சின்ன காரியத்தை பெருசாக சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட வரும்போது ஆண்டவர் அதோட பெரிய திட்டத்தை சொல்லும்போது நிறைய காரியத்தை நம்ம சொல்லவே மாட்டோம், விழுங்கிரும். நீ எதப்பா சொல்ல வந்த? இல்லை ஒன்றும் புரியும்படி சொல்கிறேன். நமக்கு ஒரு 100 ரூபாய் தேவை இருக்கு, நம்ம ஒருத்தங்கிட்ட எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கும் போது அவங்க இங்கே வா இந்த 1000 ரூபாய் வச்சுக்கோ அப்படி சொல்லும்போது நம்ம வாங்கிட்டு ஆமாம் நீ ஏதோ என்கிட்ட கேட்கணும்னு வந்தில்ல, என்ன ஒன்றும் இல்லை. இப்படி தான் தேவ சமூகத்தில் நிறைய காரியத்தை நம்ம ஏன் சொல்ல முடியலைன்னா அவருடைய திட்டங்களை தெரியப்படுத்தி இவைகளை விழுங்க வச்சுட்டாரு. ஆமே. கழுதையை குறித்து கவலை விடு, இது அல்லாமல். இப்ப தேவனுடைய பதில் நம்மை கவலையற்றவனாய் மாற்றும், அல்லது தேவனுடைய பதில் நம்மை திசை திருப்பும். இந்த சவுல் என்ன நினைச்சிருப்பார் தெரியுமா? ஆமென். 9வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசியுங்கள். அப்படியே எப்ராயிம் மலைகளையும் சலீஷா நாட்டையும் கடந்து போனான். அங்கே அவைகளை காணாமல் சாலிம் நாட்டை கடந்தார்கள், அங்கேயும் காணவில்லை. பென்யமீன் நாட்டை உருவ கடந்தும் அவைகளை காணவில்லை. இப்போ சவுல் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல சவுலை கூப்பிட்டு கேட்டா சவுல் என்ன சொல்லுவார் தெரியுமா? அங்கேயும் இங்கேயும் போனதுக்கு ஃபர்ஸ்டே நான் இங்கேயே இல்லை, நான் அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருந்ததுக்கு நான் முதல்லையே இங்கே வந்திருந்தா. ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு கேட்குற ஒவ்வொருவருக்கும் இயேசு நாமத்தில் சொல்றேன், வேற எங்கேயுமே பதில் கிடைக்காது. ஒரு இடத்தை தவிர, அப்பா சமூகத்தை தவிர வேற எங்கேயும் தேடி பார்த்தான், ஒண்ணுமே கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல. அவர் சமூகத்தில் வந்தான், அவன் கேட்பதற்கு முன்னமே பதில் கிடைக்கிறது. இந்த பதில் அவனை கவலையற்றவனாய் மாற்றினது. அன்னாள் பாருங்கள், எல்கானா முன்னாடி அழுகிறாள், பதில் இல்ல, கவலை அதிகரித்ததே தவிர அவன் என்னெல்லாமோ செய்கிறான். ஏன் அழுகிறாய் விசாரிக்கிறான். பாருங்க 1வது அதிகாரத்தை பாருங்கள். 1வது அதிகாரம் அதனுடைய 7-8 வாசியுங்கள். 1 சாமுவேல் 1:7-8. அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவன் அவள் அடுத்த வார்த்தை, அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அவள் புருஷனாகி எல்கானா அவளை பார்த்து, ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாது இருக்கிறாய், ஏன் சஞ்சலம்? அப்ப இங்க எல்கானா விசாரிக்கிறான். ஒருத்தங்க விசாரிக்கலன்னு அழுறாங்க, இங்க விசாரிக்கிற சமூர் விசாரிக்கிறான். அடுத்த வார்த்தை, 10 குமாரரை பார்க்கலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான். நல்ல நம்பிக்கையை கொடுக்கிறார். பிள்ளை இல்லாதது நான் உன்னை வெறுக்கல, ஆமென், நான் உனக்கு அதிகம் அல்லவா, நான் இருக்கிறேன்ல. எவ்வளவு பெரிய விசாரிக்கிறார், நம்பிக்கையை கொடுக்கிறார். என்ன செஞ்சாலும் அவ அழுகையை மாத்தல, கவலையை மாத்தல. எல்கனாவின் பதில் அது வெறுமையான பதில் தான். ஏன் அந்த வார்த்தை ஒரு நாளும் மாம்சமாகாது. நான் சொல்றது எத்தனை பேர் புரியுது? ஆனால் பரத்தில் இருந்து வருகிற பதில் அது மாம்சமாகும். ஆமென். எனவே இவங்க என்ன விசாரிக்கலையே, அவங்க என்ன கேட்கலையே, அவங்க ஆனாலும் ஒரு வார்த்தை கேட்கலையே. வலி இருக்கும், ஆனாலும் விசாரிச்சாலும் வலி மாறாது. அங்கிருந்து ஒரு பதில் வரும். பைபிள் சொல்லுது 16வது வசனம், உம்முடைய அடியாளை 17 வாசிங்க. அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. அவ்வளவுதான். உனக்கு அவ கேட்ட எனக்கு ஒரு ஆண் மகன் வேணும், இப்படி எல்லாம் பதில் கொடுக்கல, நீ கேட்ட விண்ணப்பத்தின்படி கட்டளையிடுவாராக. அடுத்த வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிறது, அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. அப்போ ஒரு பதில் அவளை கவலையற்றவளாய் மாட்டுகிறது.
அது எப்போ நிறைவேறும்? அது ஏற்ற காலத்தில் நிறைவேறும், அவர் குறித்த காலத்தில் நிறைவேறும். 20வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சில நாள் சென்ற பின்பு. உடனே இன்னைக்கு பதில் வந்து இன்னைக்கே கன்சீவ் ஆகி நாளை காலையில் டெலிவரி, அப்படி கிடையாது. இன்னைக்கு பதில் வந்தா இன்னைக்கு என் கவலை மாறிடும். ஆமே. அதற்காக தேவ சமூகத்தில் இங்கே அன்னாள் செய்தது என்ன தெரியுமா? இருதயத்தை ஊற்றினாள். 15 கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன். இருதயத்தை எப்படி ஊற்றினாள்? எப்படி ஊட்டியிருப்பாள்? ஆமென். 10வது வசனம், அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது. ஆமென். கண்ணீர் வந்து சும்மா வராது. உள்ளம் உடைஞ்சா கண்ணீர் சும்மா வராது, தானாய் வராது. ஆனால் உள்ளம் நொறுங்கி போகும்போது வருகிற கண்ணீரை யாராலும் அடக்க முடியாது. கண்ணீர் தானாய் வராது, இருதயம் நொறுங்கிட்டா வருகிற கண்ணீரை யாராலும் அடக்க முடியாது. அதுதான் கண்ணீர். எப்படி என்ன சும்மா அழுதுட்டு இருக்கிறாங்கன்னு ரீசன்னா உள்ளம் அப்படி டேமேஜ் ஆகிருக்கு, ஒட்டஞ்சு போய் நொறுங்கி போயிருக்கு. அவள் சொல்ற, நான் தேவனிடத்தில் ஊற்றி விட்டேன். தேவன் பதில் கொடுக்கிறார், உன் விண்ணப்பத்தின் படியே. அவள் அதன் பிறகு துக்க முகமாக இருக்கவில்லை. அப்போ ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது, தேவன் தருகிற பதில் நம்மை கவலையற்றவர்களாய் மாற்றும். எந்த காரியத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறோமோ அந்த கவலையை நீக்கிவிட்டு அது கிடைக்கும் என்கிற நம்பிக்கையை நமக்கு கொடுக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 2வது பாருங்கள், ஆதியாகமம் 18வது அதிகாரம் 22வது வசனத்திலே வாசியுங்கள். 18:22. அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ இன்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டு. இங்க எதுக்காக நிற்கிறான்? ஏன்னா ஆல்ரெடி அவனுக்கான வாக்குத்தத்தம் உறுதிப்படுத்தப்படுகிறது. ஒரு உற்பவ கால திட்டத்தில் நான் வருவேன், அப்பொழுது ஈசாக்கு இருப்பான், சாரால் கையில் ஒரு குமாரன் இருப்பான். ஒரு உற்பவ கால திட்டம்னா 10 மாசம். ஆமென். ஆபிரகாமுக்கு இப்போ 99 வயசு. ஆண்டவர் சொல்லிட்டார், அடுத்த வருஷம் கையில பிள்ளை இருக்கும்பா, கன்ஃபார்ம் பண்ணிட்டார். அவன் வார்த்தையை வாங்கியாச்சு, நிச்சயம் எல்லாம் கிடைச்சிட்டு ஆண்டவர் அனுப்பிவிட வேண்டியது தானே? இல்ல, அவன் மீண்டும் நின்று கொண்டிருக்கிறான். எதற்காக நிற்கிறானா? லோத்துக்கு என்ன ஆகுமோ என்ற கேள்வி. இவனுக்குள்ள கேள்வி என்ன தெரியுமா? சோதம் போறாரு, லோத்து என் சகோதரனுடைய மகன் அங்க இருக்கிறான், அவனுக்கு என்ன ஆகுமோ, அடுத்து என்ன நடக்குமோ, அடுத்து என்ன ஆகுமோ? இந்த கேள்விக்கு பதில் தெரியாமல் அவன் தேவனை விடுவதாக இல்லை. எனவேதான் மூவராய் போக வேண்டிய இடத்துல 2 தூதர்களை அனுப்பிவிட்டு கர்த்தர் அங்கே நிற்கிறார். பாதியில விட்டு செல்ல மாட்டார் என்ற வார்த்தை நம்மை நடத்துகிற வழியில கூட இல்லைங்க, ஜெபத்துல கூட தான். ஆமென். அப்புறம் நீ கேட்க வேண்டியது கேட்டாச்சு, உனக்கு சொல்ல வேண்டியது சொல்லியாச்சு. இத்தனை வருஷம் நான் பேசிட்டு இருந்த வார்த்தைக்கு பதில தந்தாச்சு. இல்லை, எனக்கு லோத்து சோதோமை கேட்டதும் என உள்ளம் படபடக்க ஆரம்பிச்சிட்டு. ஏன்னா லோத்து அங்கே இருக்கிறான், அவனுக்கு என்ன ஆகுமோ, அடுத்து என்ன நடக்குமோ? இந்த பிரச்சனையில் லோத்து காக்கப்படுவானா, லோத்து அழிஞ்சிருவானா தெரியல. கேள்வி உனக்குள்ள எழும்பிட்டுனாலே உன் ஜெபம் முடியலைன்னு அர்த்தம். ஆமே. நாம செட் பண்ண ஜெப நேரம் முடிஞ்சிருக்கலாம், ஆனா நமக்குள்ள இன்னும் கேள்விகள் இருக்கிறது என்றாலே நம்முடைய ஜெபம் இன்னும் முடியலைன்னு அர்த்தம். நம்ம நிக்கணும். ஆபிரகாம் நின்று கொண்டிருந்தான். நீ நில்லு ஆபிரகாம், நான் இப்போ வாரேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் போகவில்லை. நாம முடிக்காம ஆண்டவர் வந்து பாருங்க எவ்வளவு பிஸி இல்லை ஆண்டவர். நம்ம இங்க தூங்குற நேரத்தில் தான் அமெரிக்காக்காரங்க எழும்புவாங்கல்ல. ஒவ்வொரு இடத்துல இருந்து இரவும் பகல் அவரை நோக்கி கூப்பிடுகிற கூட்டத்தார் இருக்கிறாங்க. இது போக கூப்பிடும் காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரத்தை சவதரித்து கொடுக்கிறாராம். சவதரித்து கொடுக்கிறார்னா ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கிறாராம். அப்போ ஓயாமல் அவர் நாமம் சொல்லப்படுகிறது, ஓயாமல் அவரை நோக்கி விண்ணப்பங்கள் ஏறெடுக்கப்படுகிறது. இவைகளின் நடுவில் நம்முடைய ஜெபன் சீக்கிரம் முடி எனக்கு இல்லை. சில ஃபேமிலி ப்ரேயரில் சில சொல்லுவாங்க, சீக்கிரம் முடிங்க.
ஏதோ இவங்களை நோக்கி எல்லாரும் ஜெபிக்கிறது மாதிரி, ஏதோ இவங்கள பார்த்து இவர் ஏதோ அவர் 2 பேர் கூடுகிற இடத்தில் நான் வருவேன்னு சொன்னார். நான் இங்கே தான்ப்பா, நான் இங்கே தான் இருக்கிறேன், உங்களை தான் காணும். என்ன ஆகுமோ சொல்லிட்டார், நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. மறைச்சிருந்தா கூட ஆபிரகாம் அங்கே என் ஆத்துமாவை போட்டுட்டு அனுப்பி விட்டிருப்பார். இது ஆண்டவர் தெரியப்படுத்தினது. ஆபிரகாம் வந்து நின்றுட்டான். ஆண்டவர் எனக்குள்ள சில கேள்விகள், அவனுக்கு என்ன ஆகும், அந்த கேள்வி அவன் டைரக்டா கூட வைக்கல. ஆண்டவர் 50 நீதிமான் இருந்தா ஆண்டவர் சொல்ற அழிக்க மாட்டேன்பா, அழிக்க மாட்டேன். ஆமென். இப்போ என்னுடைய கேள்வி, ஆபிரகாம் ஜெபித்ததுனால மட்டும்தான் லோத்து காக்கப்பட்டானா? ஆமென். ஆபிரகாம் ஜெபித்ததுனால மட்டும்தான் லோத்து காக்கப்பட்டானா? ஆமென். நீங்கள் 19வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், 16வது வசனத்தை வாசியுங்கள். அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டார். கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே, கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினால். நல்ல கவனமா கேளுங்க. நமக்காக 4 பேர் ஜெபிக்கிறாங்கன்னா அதுக்கு மேல கர்த்தர் நம்ம அந்த இரக்கத்தை வச்சிருக்கிறார். இல்லைன்னா ஆபிரகாம்கிட்ட சொல்லி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நேர போய் கதையை முடிச்சுட்டு வந்திருக்கலாம். மனுஷனை நீர் எண்ணுவதற்கு அவன் எம்மாத்திரம் இல்ல. அவர் கொஞ்சம் நீ மண்ணுப்பா ஓன்ட்டதுக்கு நான் சொல்லணும்னு அவர் நினைச்சிருந்தார்னா முடிஞ்சு. ஆண்டவர் நீங்க அப்படி நினைக்கல, தேவ தூதரிலும். ஆனா வந்து சொல்லிட்டார். ஏன்னா சொன்னா இவன் ஜெபம் பண்ணுவான். இது லோத்து காக்கப்படணும். நீதிமான்களுடைய வேண்டுதல் ரொம்ப பலம் உள்ளது. தேவன் நீதி உள்ளவர், அவருக்கென்று சில நீதி இருக்குதுங்க, அது அப்படிதான் செய்வார். நீதிமான்களுடைய வேண்டுதல் அது ரொம்ப முக்கியமானது. எனவே தான் அந்த இடத்துல ஆபிரகாம் ஜெபித்து தான் ஆகணும். அந்த இடத்துல எனவே தான் என கேட்கிற அன்பு பெற்றோரே, அன்பு ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன். பிள்ளைங்க சில நேரத்தில் வழி தவறி போவாங்க. தேவன் நைட்டு பேசிடுவார், சொப்பனத்தில் பேசுவார், தரிசனத்தில் பேசுவார். ஆவியில போராட்டம் இருக்கும், அங்கலாய்க்கு ஆரம்பிச்சிருவோம். அடுத்து 2 நாள் கழிச்சு நம்ம அடுத்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல இருந்து அன்னைக்கு நைட்டே போய் உட்காந்துருங்க, தேவ சிம்மத்தில் நில்லுங்கள். அந்த ஆத்மாவுக்காக உத்தரவாதம் எடுக்கணும். என்ன ஆக போகுதோ தெரியல. ஆண்டவர் ஆவியில் அந்த போராட்டம் வந்துட்டுனாலே போய் நின்றணும். இந்த நேரத்தில் நியாயம் பேசிட்டு இருக்க கூடாது. அவன் போனால அவனுக்கு இதுவும் வேணும். என்கிட்ட ஒரு தாயார் சொன்னாங்க, அவன் ஆண்டவர் முறித்தாவது கொண்டு வரட்டும். முறித்து கொண்டது யார் பார்க்கறதுக்கு? அவனை அடிச்சு அது ஆவேசத்தில் சொல்றது. அதே தாயார் கொஞ்சம் மாசம் கழிச்சு அந்த அவன் எங்கேயோ கீழே விழுந்து லைட்டா கையில் அடிபட்டுட்டு என் பிள்ளைக்கு கையில். அப்போ ஆண்டவர் கொஞ்சம் முறிச்சு போட்டா என்ன சொல்லுவாங்க? ஆண்டவர் இப்படி பண்ணிட்டீர ஆண்டவரே. அப்படிலாம் பேசக்கூடாது. லோத்து இருக்கிறது சோதம்ல, ஆபிரகாம் கேட்கறது நீதிமான அழிப்பீரான்னு. நீதிமான ஒழுங்கா எங்க இருந்திருக்கணும்? சோதமுக்கு வெளியே இருந்திருக்கணும். ஒரு சான்ஸ் கொடுக்கப்பட்டதில்ல லோத்துக்கு. 14வது அதிகாரத்தில் வேற ராஜாக்கள் வந்து சோதம்லேருந்து பிடிச்சிட்டு போனப்போ ஆபிரகாமை வச்சு ஆண்டவர் தப்பு வைத்தாரு. அப்பவே கூட வர வேண்டியதானே? சான்ஸ் கொடுக்கப்பட்ட பிறகும் சோதமுக்கு போனவன் லோத்து. ஆனாலும் அந்த பரிசேயனை பார்த்தீங்களா? இவனை மாதிரி நான் கிடையாது, அப்படி இல்லை. தேவன் தெரிந்து கொண்டவனை குற்றம் சாட்டுறதுக்கு நான் யாரு? அவன் நீதிமானா இல்லையாங்கிறத தீர்மானிக்கிறது கர்த்தர். சவுலை விட்டு ஆவியானவர் விலகினதுக்கு அப்புறம் தாவீது சவுலை அபிஷேகம் பண்ணப்பட்டவனாகவே பார்த்தான். ஆமென். ஆண்டவரே என்ன நடக்குமோ? இந்த கேள்வியோடு தூங்க முடியுமாங்க? சாப்பிட முடியுமாங்க? இன்னைக்கு அநேகருக்கு நிம்மதியை சாப்பிட முடியல. ஏன்? அடுத்து என்ன நடக்குமோ? பயம்.
ஒரு டெஸ்ட் ரிப்போர்ட், பிளட் டெஸ்ட் கொடுத்துட்டு வந்திருந்து என்ன நடக்குமோ, என்ன ரிசல்ட் வரப்போகுதோ பயம் இல்லை. என்ன ஆகுமோ என்கிற கேள்வி வரும்போது பதில் தேவனிடத்தில் இருக்கிறது. இன்னும் சில காலத்துல பேதுருவை பிடித்து ஜெயில போட்டு அடுத்த நாள் கழுத்தை வெட்ட போகிறாங்க. இதெல்லாம் தேவனுக்கு தெரியும். ஏற்கனவே சொல்லிட்டாரு, பதில சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாருன்னா, உன்னுடைய முதிர் வயதுல. அதன் அர்த்தம் என்ன, நீ உனக்கு வயசாகிறது வரைக்கும் உனக்கு ஒன்றும் ஆக போறது இல்லை பேதுருண்டு. பேதுரு நைட்டு படுத்து சுகமா தூங்கிட்டார். ஏன்? அவர் இப்போ கேள்வியோடு இருந்தா தூக்கம் வந்திருக்காது, அவருக்குள்ள பதில் இருந்ததுனால தூங்கினார். நிறைய நைட்டு தூக்கம் வரல தெரியுமா? கேள்விகள். என்ன ஆக போகுதோ, பொழுது விடிந்தா என்ன ஆக போகுதோ. கடந்த நாளில் ஒரு சகோதரி ஒரு சாட்சியை சொன்னாங்க. அவங்க வீட்டில் இருக்கிற சிச்சுவேஷன், வீடை விட்டு மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை. அவங்கள்ட்ட காசு இல்லை, அடுத்த வீட்டுக்கு கொடுக்கறதுக்கு அட்வான்ஸ் இல்லை, கரெக்டாக நாளைக்கு மாறணும். என்னாகுமோ என்கிற கேள்வியோடு ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிறாங்க. அப்போ தான் போன சண்டே மெசேஜ், மேல் வீட்டில் கண்ணீரை வேற எங்கேயும் ஊற்றாத, ஆண்டவர் சமூகத்தில் ஊற்று. ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஈவினிங், நெக்ஸ்ட் டே மாறணும். ஈவினிங் ஒருத்தங்க வந்து வீட்டு கதவை தட்டுறாங்களாம். எதுக்குன்னு கதவை திறந்து பார்த்தா, அவர் வந்து எனக்கு தரணும்னு தோணுச்சுன்னு சொல்லிட்டு 30,000 ரூபா கையில் கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, நாங்கள் எத்தனையோ பேருக்கு முன்னாடி எங்கள் பிரச்சனையை சொல்லி அழுது பார்த்தோம், ஒருத்தர் கூட இறங்கலை. இந்த செய்தியை கேட்டு காலையிலேருந்து சாயங்காலம் ஒரு ஆண்டவர் சமூகத்திலேருந்து அழுதேன். ஆண்டவர் கதவை தட்டி வந்து கையில் கொடுத்துட்டு போனார். ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு கேட்குற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், இன்னைக்கு ஏன் நமக்கு நைட்டு தூக்கம் இல்லைன்னா, நாளைக்கு பதில் தெரியல. பதில் தெரியல. என்னாகுமோ, என்னாகுமோ, என்னாக போகுதோ. பதில் யார்கிட்ட நீங்க வந்து நில்லுங்க, அவர் உங்களை விட்டு போக மாட்டார். அவர் செய்ய வேண்டிய காரியத்தை அவருடைய தூதர்களை அனுப்பி செய்வித்தார். அவர் ஆபிரகாமோடு நிற்கிறார். ஆபிரகாமுக்குள்ளே அந்த தெளிவு வர்றது வரைக்கும் ஆபிரகாம் கேட்டுட்டே இருக்கிறான். 50, 45, 40, 30, 20, 10 போதும். ஆமென். அந்த தெளிவு வர்றது வரைக்கும். இப்போ இந்த ஜெபத்துக்கான பதில் ஆபிரகாமுக்கு வேண்டிய பதில் கிடைக்கிறது. வேண்டிய பதில். எனக்கு 10 கேட்கணும் முதல்ல, ஆனா டைரக்டா கேட்காம சுத்தி சுத்தி கேட்கிறேன். வேண்டிய பதில். நமக்கு வேண்டிய பதில் நமக்கு கிடைக்கும் மட்டும் ஆண்டவர் சமூகத்தை விட்டு போகக்கூடாது. நம்முடைய கவலையை போக்கும் அவருடைய பதில். அவருடைய பதில் நமக்கு வேண்டியது கிடைச்சிடும். ஓகே, இப்போ இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார், இந்த பாத்திரத்தை என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். அப்ப நீங்கணும் என்பது விருப்பம். ஆனாலும் அவர் தம்முடைய விருப்பத்துக்கு அதிகம் இடம் கொடுக்க மாட்டார், அவருடைய சித்தத்துக்கு மாத்திரமே. ஏன்னா அதை அவர் போஜனமாக்கிட்டார். பிதாவின் சித்தத்தை போஜனமாக்கிட்டார். எனக்கு கேட்குற ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், இதுல பெரிய சவால். ப்ரீச் பண்றது ரொம்ப ஈஸி, ஆனால் பெரிய சவால். பிதாவின் சித்தத்தை நாம் நம்முடைய போஜனமாக்கினால் நம்மில் கிறிஸ்து வெளிப்படுவார். போஜனமாக்கணும். போஜனமாக்கணும்னா ரீசன் என்ன? சாப்பாடு இல்லாமல் வாழ முடியாது. சாப்பாடெல்லாம் வாழவே முடியாது. கடைசி சாப்பாடை வச்சுட்டு சாரிபாத்தின் விதவை என்ன சொன்னா, இதை சாப்பிட்டு நாங்கள் சாக போகிறோம். அதுன்னு அர்த்தம் இனி எங்கள்கிட்ட மாவும் எண்ணெயும் இல்லை. அப்போ இனி எங்களுக்கு என்னதான் இருக்கு? மாவு எண்ணெய் இருந்தால் எங்கள்கிட்ட என்ன இருக்கு? சாப்பாடு இருக்கு. மாவு எண்ணெய் இல்லை, அதனால எங்கள்கிட்ட என்ன இருக்கு? சாவுதான் இருக்கு. பிதாவின் சித்தத்தை அவர் போஜனமாக்கிட்டார். அதன் அர்த்தம் சித்தம் செய்யலைன்னா நான் இல்லை. ஹல்லேலூயா. இப்ப கேட்கிறாரு, இது நீங்க குடும்பம் நீங்க ஆகில என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி. 3 விசை ஜெபித்த போது பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் வந்து அவரை பலப்படுத்தினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பலப்படுத்தும் போதே அவருக்கு வேண்டிய பதில் கிடைச்சிட்டு. என்ன பதில்? இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுவது அவருடைய சித்தம். அதன் பிறகு கேட்கவில்லை. யூதர்களுடைய ஒரு ஜெப முறை இருக்கிறது. அது எப்படி என்றால், ஒரு காரியத்தை தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள 3 முறை ஜெபிப்பார்களாம். 3 முறை ஜெபித்தும் பதில் இல்லை என்றால் தேவ சித்தம் என்று சொல்லி விட்டு விடுவார்களாம். பவுல் கூட அப்படி ஜெபிப்பார் பார்த்தீங்களா? இந்த முள் என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 விசை ஜெபித்தேன். அப்போ ஆண்டவர் சொல்லிட்டார், என் கிருபை உனக்கு போதும். போதும்பா, பலன் தாரேன், உனக்கு பலன் தாரேன்ட்டார்.
இங்கே வந்து பலப்படுத்துகிறார். அப்போ அந்த வேண்டிய பதில் நமக்கு கிடைக்குங்க. நான் அந்த பலமுறை சொல்லுகிற வார்த்தை, அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, எப்பொழுதும் சொல்ல விரும்புகிற வார்த்தை என்ன அப்படின்னா, தேவன் தருகிற நோவையும் பதிலாக எடுத்துக்கொள்ளணும். ஆண்டவர் ஒரு காரியத்துக்கு நோ சொல்லிட்டாருன்னா இந்த காரியத்துக்கான பதில் இதுதான் எடுத்துக்கொள்ளணும். சரி, அந்த தீர்க்கதரிசிட்ட போய் கேட்டு பார்ப்போம், அவர் எஸ் சொல்லுவார். இல்லை இல்லை, தேவன் நோ சொல்லிட்டாருன்னு பாருங்க. ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவர் சொல்லுவார், நீ எங்கேயும் போகாமல் நேராக நான் ஒரு குறிக்கிற இடத்துக்கு போகணும். போகிற வழியில் இன்னொருத்தர் வந்து இப்படி எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு போங்க. இல்லை, ஆண்டவர் இப்படி சொன்னார். ஹே, நான் உன்னோட பெரிய தீர்க்கதரிசி, என்கிட்ட ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? இங்கே வந்து சாப்பிட்டுட்டு போகணும். அவன் போய் சாப்பிட்டுட்டு போன, அவனை சிங்கம் சாப்பிட்டுட்டு. இப்போ நமக்கே சங்கடமாக இருக்கும் இல்லை? ஆண்டவர் வந்து இப்படி நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் தெளிவானவர். நம்ம கிட்ட ஒன்று சொல்லி இங்கே ஒன்று மாற்றி சொல்லி அப்படி சொல்கிறதுக்கு ஒரு மனுஷன் கிடையாது. நம்ம கிட்ட ஒன்று சொல்லி அனுப்பினார்னா அதை கடைசி வரை நிறைவேற்ற மட்டும் அந்த காரியத்தை விட மாட்டோம். ஆபிரகாம்கிட்ட ஒன்று சொல்லி அழைத்தார், நிறைவேற மட்டும் அதே தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தார் தவிர, சரி ஆபிரகாமே உனக்கு நான் இந்த புது வருஷம் ஆகிட்டு வேற வாக்குத்தத்தம் தார, அப்படி இல்லை. வார்த்தைகள், நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தை எப்படி உறுதிப்படுத்தினா, உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்ட 5 வருஷம் இருக்கலாம், 10 வருஷம் இருக்கலாம். இந்த வாக்குத்தத்தை கொடுக்கப்பட்ட வார்த்தையை பிடித்து கொண்டு இத்தனை காலம் உங்களோடு பேசி உங்களை பலப்படுத்தின வார்த்தைகளை திரும்பி பாருங்கள். ரெஃபரன்ஸ் வேற வேற இருக்கலாம், சொல்லப்பட்ட சூழ்நிலை வேற வேற இருக்கலாம், ஆனால் வார்த்தையினுடைய பொருள் ஒன்றாய் தான் இருக்கும். ஒரே காரியத்தை தான் சுத்தி 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 கொண்டு வருவார். இது எதை காண்பிக்கிறது தெரியுமா? இது எனக்காக கர்த்தர் சொன்ன வார்த்தை, இந்த வார்த்தை நிறைவேறும் என்பதை காண்போம். ஆபிரகாமுக்கு ஒரே வாக்குத்தத்தத்தை தான் ஒவ்வொரு விதமாய் சொன்னார். முதல்ல டைரக்டா சொன்னார், அடுத்து மணலை காண்பித்து சொன்னார், அடுத்து நட்சத்திரத்தை காண்பித்து சொன்னார். இப்படி ஒவ்வொரு விதமாய் சொன்னார். ஆனால் வார்த்தை ஒன்று தான். நம்மோடும் அப்படிதான் கர்த்தர் பேசுவார். வேதம் காண்பிக்கிற மார்க்கம் இது. நாம் இதை உறுதிப்படுத்துவதற்கு எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை நான் உறுதிப்படுத்துவதற்கு இதை அடையாளமாக எடுத்துக்கொள்ளலாம். காரணம், பைபிள் அப்படிதான் ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாது. அப்ப என்ன ஆகுமோ என்ற கேள்விக்கு வேண்டிய பதில் கிடைக்கும் மட்டும் தேவ சமூகத்தில் தரித்திருக்கணும். வேண்டிய பதில் நமக்கு கிடைக்கும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவது கேள்வி என்ன? இருதயத்தில் இருக்கிற கேள்வி என்ன தெரியுமா? ஆதியாகமம் 15:2 வாசிங்க. இதே ஆபிரகாம் கேட்கிற ஒரு கேள்விதான். ஆமேன். 15. கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? உன் இருதயத்தில் உள்ளதை நான் உனக்கு தெரிவித்து நான் உன்னை அனுப்பி விடுவேன், அது வரைக்கும் தரித்து நில்லு. இருதயத்தில் இருக்கிற கேள்வி என்ன தெரியுமா? எனக்கு தருவாரா? அவர் தருவார்னு தெரியும், ஆனா எனக்கு தருவாரா? என்னை இத்தனை காலம் சாட்சி கேட்க வைத்திருக்கிறார், என்ன சாட்சி சொல்ல வைப்பாரா? ஆமென். அவர் தருவாருங்கிற எதை வச்சுங்க நம்பணும்? ஒன்று கர்த்தருடைய வார்த்தை, 2 நம்ம கேட்ட சாட்சிகள். யோசபாத்து தேவ சமூகத்தில் வந்து நின்று இதுதான் சொல்லுவோம், ஆண்டவர் எங்கள் பிதாக்கள் சொல்லி நாங்கள் கேட்டிருக்கிறோம், இப்போ நாங்கள் உங்களை பார்க்குறோம். அதன் அர்த்தம் என்ன? ஆண்டவரே, இத்தனை காலம் என்னை சாட்சி கேட்க வச்சிங்க, இப்போ நான் உங்களை பார்க்குறேன், இனி என்னை சாட்சி சொல்ல வைக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட இதே வார்த்தையை சொல்லுங்க. நான் என்னை நம்ப பண்ண நிறைய சாட்சி கேட்க வச்சிட்டீங்க ஆண்டவரே, இனி என்ன நீங்க சாட்சி சொல்ல வைக்கணும், என்ன சாட்சி சொல்ல வைக்கணும். ஆமென். தருவாரா எனக்கு? ஆண்டவர்கிட்டே கேட்கிறான். ஒருவனை விசுவாசம் உள்ளவனாக்கி, விசுவாசத்தில் வல்லவனாக்கி, விசுவாசிகளுக்கு தகப்பனாக்குவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அவனுடைய அவிசுவாசத்தை முதல்ல போக்குகிறார். சூழ்நிலைகள் தான் இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்க வைக்கிறது. தன்னுடைய வயது இப்படிப்பட்ட கேள்வியை கேட்க வைக்கிறது, தன்னுடைய பலவீனம் இப்படிப்பட்ட கேள்வியை கேட்க வைக்கிறது, தன்னுடைய சூழ்நிலை இப்படிப்பட்ட கேள்வியை கேட்க வைக்கிறது. எனக்கு நீ தருவாரா? அடி எனக்கு என்ன தருவீர்? அதன் அர்த்தம், ஆண்டவரை நீங்க தந்த இந்த வாக்குத்தத்தத்தை நீர் எனக்கு சந்ததியை தருவீர்னு நினைச்சிட்டு இருந்தேன்.
ஆனால் சூழ்நிலையை பார்த்தா எனக்கு தர்றது மாதிரி தெரியல. அதனால என் வீட்டில் இருக்கிற எலியேசர் அவனுக்கு பிறந்த பிள்ளைய நான் சுதந்திரவாளியாக வைக்கட்டுமா? நீங்கள் சொல்றது நிறைவேற நாமளே டிசைட் பண்ணிடுறோம், இந்த வாக்குத்தத்தம் இப்படி தான் நடக்கும், இப்படி தான் நிறைவேறும். இல்லைங்க, என்னுடைய வழிகள் உங்கள் வழிகள் அல்ல, என்னுடைய நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. நமக்கு தண்ணீர் வேணும், தண்ணீர் வேண்டும். நம்ம எதுக்காக ஜெபம் பண்ணுவோம்? நமக்கு தேசத்துக்கு தண்ணீர் வேணும், நமக்கு தண்ணீர் வேணும், தண்ணீர் பஞ்சம். எதுக்காக ஜெபம் பண்ணுவோம்? நம்ம எதுக்காக ஜெபம் பண்ணணும் தெரியுமா? தண்ணீருக்காக ஜெபம் பண்ணணும். ஏன் மழைக்காக ஜெபம் பண்றோம்? ஆண்டவர் சொல்றார், காற்றையும் காண மாட்டேன், மழையும் காண மாட்டேன், தண்ணீர் வரும். அப்ப நமக்கு அறிவு என்ன? மழை பெஞ்சாதான் தண்ணீர் வரும். ஆனால் பரலோகத்தில் இருக்கிறவருக்கு மழை அனுப்பாமலும் தண்ணீரை தர முடியும். இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளையை தர முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய அதனாலதான் கூடாரத்துக்குள்ள இருக்கணும் வெளியே கொண்டு வந்துட்டார். நீயே ஒரு கூடாரத்தை போட்டு உள்ள இருந்து இவ்வளவு தான் ஹைட் இல்ல, கீழே பாருங்க, அந்த 15வது கீழே பாருங்கன்னா உடனே அப்படி தரையில பார்க்க கூடாது. ஆதியாகமம் 15வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிங்க. அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார். நீ போட்ட எல்லையை பார்க்காத, நான் போட்டிருக்கிற அதை பாரு. ஆமே. நீயே உனக்கு ஹைட்டுக்கு ஒரு கூடாரத்தை போட்டுட்டு இவ்வளவுதான் எனக்கு 8 ஆண்டு வரேன், இவ்வளவுதான் எனக்கு 8 ஆண்டு வரேன், ஆமே இவ்வளவுதான், அடி எனக்கு என்ன தருவீர்? நீ முதல்ல வெளியே வா, வெளியே வந்து மேலே பாரு. ஆபிரகாமே, முதல்ல இதை நீ எண்ணு, இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக எண்ணு, எனக்கு காலையில் நம்புற சொல்லு. அதுக்கப்புறம் உன் கேள்விக்கு வரும், இது என்ன கூடுமானால். 5வது வசனத்தை வாசிங்க. நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால், உன்னாலே ஃபர்ஸ்ட் நீ வானத்தை அண்ணாந்து பாரு. நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி. ஓகே, இப்போ என்னோட கேள்வி, எத்தனை பேர் நட்சத்திரங்களை எண்ணி இருக்கீங்க? நான் எண்ணி இருக்கிறேன், சின்ன வயசுல அதான் கேட்டேன். என்னவங்களாம் கை தூக்குங்க, ஏன்னா அவங்களுக்கு தான் நான் சொல்றது புரியும். இப்போ அடுத்தது கைகள் எழும்புகிறது. எண்ணுவோம் தெரியுமா? 1 2 3 4. என்ன பிரச்சனை தெரியுமா? இப்படி எண்ணி எண்ணி வருவோம், எண்ண ஒவ்வொன்றும் தெரிஞ்சுட்டே இருக்கும் நமக்கு. ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது கொஞ்சம் இருக்குது. நீங்கள் எண்ணலைன்னா இன்னைக்கு போயிருந்து எண்ணுங்க, யாரும் பார்க்காம எண்ணுங்க. நீங்கள் யாராவது பார்த்துட்டு இருக்கும்போது இப்படி வச்சுட்டு இருந்தீங்கன்னா தூக்கிட்டு போயிடுவாங்க. யாராவது பார்த்துட்டு இருக்கும்போது இப்படி வச்சா அந்த அந்த அம்மா இன்னைக்கு தான் ஜெபத்துக்கு போயிட்டு வந்தாங்க, ஏதோ பிரச்சனை ஆயிட்டு, ஒருவேளை இது புதிய வைரஸாக இருக்குமோ? நீங்கள் என்ன ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஒவ்வொன்றா வந்துட்டு இருக்கு உங்களுக்கு. அது ஆல்ரெடி அங்கே தான் இருக்கு, ஒன்றுமே தெரில. நீ எண்ணு. அந்த வசனத்தை பாருங்க, அவர் எண்ண வைக்கிறார். நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னால் கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி. அதன் அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆபிரகாம் முதல்ல எண்ண வைக்கிறார், எண்ண வைக்கிறார். எண்ணிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு பிடியும் கிடைக்கல. நான் இங்கிருந்து தொடங்கினா இதுக்கு இங்கேயே இருக்குதே. எண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஆபிரகாமை கூப்பிட்டு சொல்றாரு, இவ்வண்ணமாய் உன் சந்ததி இருக்கும். அப்ப நம்ம எதை எண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி நேரத்தில் எதை எண்ணணும் அப்படின்னா, அவருடைய செய்கைகளை எண்ணணும், அவருடைய கிரியைகளை எண்ணணும். இதை எண்ண நமக்கு தெரியும் அவன் எவ்வளவு பெரிய காரியங்களை செஞ்சிருக்கிறார். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக ஸ்தோத்திரம். ஆமென். நாம நம்மால அந்த கூடாரத்துக்குள்ள இருந்தே எண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு உடஞ்ச சேர் இருக்கு, ஒரு கிழிஞ்ச பாய் இருக்கு, அடி எனக்கு என்ன தருவீர்? பழைய திரஞ்ச பால் இருக்கு,
வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்டால் பழையதை சூடாக்கி தருவாங்க. பரலோகத்தில் இருக்கிறவர் கேட்டால் வெளியே வா, என்ன முடியுமா? முடியல. ஹல்லேலூயா. ஆமென். நீ எனக்கு எவ்வளவு விசேஷம் தெரியுமா? நீ அண்ணாந்து தான் பார்க்கணும் இந்த நட்சத்திரத்தை. அப்படிப்பட்ட நட்சத்திரத்தை நான் வானத்துல தான் வச்சிருக்கிறேன். உன்னை என் உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய். இந்த பதில் ஆபிரகாமுக்குள்ள விசுவாசத்தை உண்டாக்கிட்டு ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான். ஆமென், ஆமென், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அடுத்து பாருங்க, நேரம் போகிறது. இன்னும் 2 காரியத்தை கூட சொல்லிட்டு நான் ஜெபிக்கிறேன். நிறைய எழுதிட்டு வந்தேன். ஆமென். நம்முடைய கேள்விகளுக்கு எல்லாம் பதிலுங்க. அது இருதயத்தில் என்ன கேள்வி இருக்குதோ அதுக்கான பதில் கிடைக்கிறது வரைக்கும் இருக்கணும். அதுதான் இன்னைக்கு செய்தி. அடுத்த வார்த்தையை பாருங்கள். யோசுவா 7வது அதிகாரம் அதனுடைய 6-7 வசனங்களை வாசிங்கள். 7வது அதிகாரத்தின் 6-7 வசனம். அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக் கொண்டு கிடந்தார்கள். யோசுவா, கர்த்தராகிய ஆண்டவரே, எங்களை அழிக்கும்படிக்கு எமோரியர் கைகளில் ஒப்புக் கொடுப்பதற்காகவா தேவரீர் இந்த ஜனத்தை யோர்தானை கடக்க பண்ணீர்? நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் மன திருப்தியா இருந்து விட்டோமானால் நலமாயிருக்கும். நல்ல கவனிங்க. நான் இந்த வார்த்தையை எடுத்துட்டு இந்த கொஸ்டினை காமனாக வைக்க விரும்புகிறேன். இப்போ ஒரு பெரிய யுத்தத்தில் ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க. ஆனால் ஒரு சின்ன பிரச்சனையில் பெரிய அடி வாங்கிட்டாங்க. பெரிய பிரச்சனையில் அடியே இல்லாமல் தப்பிட்டாங்க. சின்ன பிரச்சனையில் பெரிய அடி, அநேகர் முறிந்து விழுந்தாங்க. ஆயிப்பட்டணத்தில் தோத்துட்டாங்க. இது யோசுவாவுக்கு பயங்கர வேதனை. வஸ்திரத்தை கிழித்து தேவ சமூகத்தில் முகங்கூப்புற விழுந்து கிடந்து மதிய கேட்கிறார். எல்லாத்தையும் ஒரே லைன்ல சொல்லணும்னா, எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு? இதான் கேள்வி. எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு? நான் ஜெபிக்கலையா? நான் துதிக்கலையா? நீங்க சொல்லி ஏதாவது நான் செய்யலையா? எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு? இதை நடத்துவதுக்கா என்னை கூட்டிட்டு வந்தீங்க? நான் அங்கேயே இருந்திருந்தா நல்லா தானே இருந்திருக்கும். நோக்கம் இருக்கு, திட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டு இப்படி ஒரு காரியம் நடந்துட்டு எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு? இந்த கேள்விக்கு கர்த்தர் சொல்லுகிற பதில். அப்பொழுது கர்த்தர் 10வது வசனம் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள், சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. அப்போ ஏன் இப்படி நடந்தது என்ற கேள்விக்கான பதில் கிடைக்கிறது. அந்த பதில் கிடைச்சதும் யோசுவா செய்த காரியம் என்ன தெரியுமா? தேவன் அருவருக்கிற காரியங்கள் அல்லது தேவன் உணர்த்தின காரியங்களை அப்புறப்படுத்துகிறான். அதன் பிறகு அவன் விழுந்து கிடக்கிறதுல பிரயோஜனம் கிடையாது. அதன் பிறகு அவன் செயல்படணும். நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் எதிர்பாராத விதமாய் நடக்கும்போது ஏன் இப்படி நடக்கிறது என்ற கேள்விக்கு நமக்கு பதில் தெரியலைன்னா நம்மால செயல்படவே முடியாது. செயல்படவே முடியாது. அப்படி உயிரோட தான் இருப்போம், ஆனா ஒன்னும் செய்ய முடியாம இருப்போம். எதுவுமே செய்ய முடியாது. ஏதாவது தெரிஞ்சாதானங்க செய்ய முடியும். ஏன் இப்படி நடந்தது என்ற கேள்விக்கு நமக்கு பதில் தெரியலைன்னா அடுத்து என்ன செய்யணும்னே நமக்கு தெரியாது. நம்மளால செயல்படவே முடியாது. இத்தனை பெரிய சேனை இருந்தும் யோசுவா மாதிரி விழுந்துதான் கிடக்க முடியுமே தவிர ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்முடைய வாழ்க்கையில சில தடுமாற்றங்கள், சில பிரச்சனைகள், எதிர்பாராத வேதனைகள் வாழ்க்கையில் வரும்போது ஆண்டவர் சமூகத்தில் இருக்கணும். ஏன் ஆண்டவரே? அவர் சொல்லுவார், எனக்கும் தெரியலப்பா. அப்படி சொல்ல மாட்டார், அவருக்கு தெரியும். ஆபிரகாம ஈசாக்க பலி செலுத்துன்னு சொல்ல வரும்போது ஆபிரகாம் எவ்வளவு வேதனையில் நடந்துட்டு இருப்பாரு. ஆண்டவர் பேசாம இருந்துட்டார். ஏன்னா பதில் ஆல்ரெடி ரெடி ஆயிட்டு. 3 வயதான ஆட்டுக்கடா ரெடியா இருக்கு. 3 வயதான ஆட்டுக்கடான்னு ஆபிரகாம்கிட்ட இந்த சோதனையை சொல்றதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடியே ரெடி பண்ணிட்டாருன்னு தானே அர்த்தம். ஆபிரகாம்கிட்ட சோதனையை சொல்லி 3 நாள் தான் ஆச்சு. ஆனா அங்க வந்தது ஆட்டுக்கடா, பலி செலுத்தப்பட வேண்டிய ஆட்டுக்கடா. வேத கணக்கின்படி 3 வயது.
இப்போ 3 வயதுல 3 வருஷத்துக்கு முன்னாடி ரெடி பண்ணிட்டார். அவர் எனக்கும் தெரியல அப்படி சொல்லவே மாட்டார். ஏன் என்ற பதில் நமக்கு தெரியலன்னா நம்ம வாழ்க்கையில எதுவுமே செய்ய முடியாது. ஒண்ணுமே. திரும்பி பார்த்தா இந்த பிரச்சனை நடந்து எவ்வளவு நாள் ஆச்சு? பிரச்சனை நடந்து 3 மாசம் ஆச்சு. சரி, இந்த 3 மாசம் என்ன பண்ணீங்க? ஒண்ணுமே பண்ணல. சிலர் ஈஸியா சொல்லுவாங்க, ஒண்ணுமே பண்ணாம சும்மா இருக்கிறத பாரு. காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள் சுத்தி இருந்த 1000 பேசுவாங்க. ஆனா ஏன் பண்ண முடியலன்னா நமக்கு ஏன் இந்த கேள்விக்கு பதிலே தெரியல. திருப்பி நான் இதை பண்ணலாமா இல்ல வேற ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஏன் என்ற கேள்விக்கு பதில் தெரியாம இருந்தனா நம்ம செயலற்றவர்களாய் மாறி விடுவோம். எதுவுமே செய்ய முடியாம ஆயிடுவோம். அப்ப அதுக்கு என்ன தேவைன்னா பதில் தேவை. அந்த பதில் யாரிடத்தில் இருக்கிறது தெரியுமா? நம்ம இதுவரை அழைத்து நடத்தினாரே, அவன் முகங்குப்புற தேவ சமூகத்தில் விழுகிறான். ஏன் ஆண்டவர் என்ன இப்படி பண்ணீங்க? ஏன் ஆண்டவர் சொன்ன எழும்பு எழும்பு உட்காரு, தெளிவா சொல்லிட்டார், கிளீனா சொல்லிட்டார். அதன் பிறகு யோசுவா செயல்படுகிறான். செயல்பட்டு அந்த காரியங்களில் எல்லாம் அவன் அகற்றுகிறான். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யோசுவா, நீங்க யோசுவா புஸ்தகம் படிச்சீங்கன்னா தெரியும், அவனுடைய காரியத்தில் எல்லாமே ஜெயமா இருந்து கர்த்தர் அவனை மேன்மையாக வைத்தார், மேன்மைப்படுத்தினார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. அப்போ ஏன் இப்படி நடந்தது என்ற கேள்விக்கு நமக்கு பதில் வேணும். பதில் இல்லைன்னா நம்மால செயல்படவே முடியாது. ஆண்டவர் சொல்றார், என்கிட்ட பதில் இருக்கு, நீ தரித்து நெல். ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் தெரியப்படுத்துவாருங்க. நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணணும், அவ்வளவுதான். கொஞ்சம் தேவ சமூகம். ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி நடந்துச்சு? ஏன் குடும்பத்தில் இப்படி நடந்துச்சு? எதனால ஆண்டவரே? நமக்கு தெரியாது. நமக்கு தெரிந்தது கொஞ்சங்க, நமக்கு தெரியாம நிறைய இருக்கும். சில காரியங்கள் நம்முடைய பின்னாட்களை மனதில் வைத்து அனுமதிப்பார். சில காரியங்கள் நம்மை அறியாமலே சில தடம் மாறினதினாலே அனுமதிப்பார். ஆனால் ஒரு காரியம் உண்மை, யோசேப்புக்கு ஏன் இப்படி நடந்துச்சுன்னு கேட்டா என்ன பதில்? உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை. யோசுவாவுக்கு ஏன் எப்படி நடந்துச்சு கேட்டா பதில் என்ன? உள்ள சாபத்தீடானது இருக்குப்பா, அதனால தான். அப்போ தேவனிடத்தில் தான் எல்லாவற்றும். ஏன் என்ற கேள்விக்கு பதில் தெரிஞ்சிட்டுன்னா நம்மால சந்தோஷமாய் காத்திருக்கவும் முடியும், நம்மால பலனாய் செயல்படவும் முடியும். இதற்கு நாம் தேவ சமூகத்திலிருந்து இந்த பதிலை வாங்கணும். அவர்கிட்ட எனக்கு இதுக்கான ஆன்சர் இல்லைன்னு சொல்லவே மாட்டார். மனிதர்கள் சொல்லுவார்கள், என் ஊழியர்களுக்கு கூட சொல்லுவாங்க. இல்லை பாருங்க, எலிசா எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி, அவர் கூட சொன்னார் பாருங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்துக் கொண்டான். சூலேமியால் அவனுடைய பிள்ளை ரொம்ப ஒரு ஆபத்தான நிலையில விழுந்து விட்டான். இப்போ நேரா ஓடி வந்து வர வழியில கேயாசி நிக்கிறான். எப்படிமா இருக்க? நான் நல்லா தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு நேரா ஓடி எலிசாவின் இடத்துல வந்து காலை பிடித்து கொண்டாள். அப்பொழுது கேயாசி அவளை விலக்கிவிட வந்தான். தேவனுடைய மனுஷன் அவளை தடுக்காதே, ஆத்துமா துக்கமாய் இருக்கிறது. அடுத்த வார்த்தை, கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார் என்றான். ஆமென். அப்ப தீர்க்கதரிசிகள்கிட்ட கூட என்ன இருக்காது? சில டைம் வார்த்தைகள் இருக்காது, ஆனா அவர்கிட்ட இருக்கும். சில நேரத்தில் நமக்கு பதில் இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. எலிசாவுக்கு புரியவே இல்லை. எல்லாம் இந்த காரியத்தை மறைச்சு வச்சிரு. ஏன் மறைச்சு வச்சாருன்னா, நான் இப்ப சொல்லிட்டேன்னா அது வேற செய்தி ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஞ்சகால முடிச்சு எல்லாம் வரும்போது இதை அரண்மனையில் பேசப்படும். அது நிமித்தம் இவளுக்கான நன்மைகள் எல்லாம் கொடுக்கப்படும். இப்போ தேவன் இவளுடைய பின்னாட்களில் ஒரு நன்மை செய்யும்படி இந்த ஒரு காரியத்தை அனுமதித்தார். பின்னாட்களில், அதாவது சொல்ல நமக்கு புரியாதுன்னு அவர் சொல்ல மாட்டார். ஆனால் அகற்றப்பட வேண்டியவர்கள், மாற்றப்பட வேண்டியவர்கள் இருக்குமானால் அதை தேவன் தெரியப்படுத்துவார். ஏன் என்ற கேள்விக்கு பதில் தெரியாம நம்மால செயல்பட முடியாது. அதுக்கு பதில் தேவை. தேவ சமூகத்தில் தரித்திருக்க வேண்டியது அவசியம். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிக்கிறேன். 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 20வது வசனம். 2 சாமுவேல் புஸ்தகம் 7:20 வாசியுங்கள்.
இனி தாவீது உம்மிடத்தில் சொல்ல வேண்டியது என்ன? கர்த்தராகிய 19 இருந்தே வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவரே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமாய் இருக்கிறது என்று கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற தேவரீர் உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாய் இருக்கும் காலத்து செய்தியை மனுஷர் முறைமையாய் சொன்னீரே. இனி தாவீது உம்மிடத்தில் சொல்ல வேண்டியது என்ன? கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற நீர் உமது அடியானை, அதன் அர்த்தம் நீர் என் இருதயத்துல நான் எதை குறித்து பயப்படுகிறேன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. 27வது வசனத்தை வாசிங்க. உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தராய் இருக்கிற நீர் உமது அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தினீர். ஆகையால் உம்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்ய உமது அடியானுக்கு மன தைரியம் கிடைத்தது. இப்போ என்ன கிடைச்சிருக்குது? அப்ப இதுக்கு முன்னாடி மனசுல என்ன இருந்துச்சு? பயம். என்ன பயம் இருந்திருக்கும்? என்ன பயம் இருந்திருக்கும் தெரியுமா? இதே தாவீது சொல்றாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட. தன்னை குறித்த பயம் இல்லை. என்ன பயம் தெரியுமா? ஆண்டவரே, என் காலத்துக்கு பிறகு என் வீடு, என் பிள்ளைங்க, என் காலத்துக்கு பிறகு. அதான் தாவீது சொல்லுவார், நீர் உமது அடியானை அறிவீர். அதனாலதான் அந்த வசனத்தை பாருங்க, வெகு தூரமா இருக்கும் காலம். 19வது வசனம், வெகு தூரமா இருக்கும் காலத்து செய்தியை மனுஷர் முறைமையாய் நான் எனக்கு புரியுற மாதிரி சொல்லி தந்துட்டீங்க. சொல்லிட்டார், உன் பிள்ளை தப்பு பண்ண அடிப்பேன், கைவிட மாட்டேன். உன் பிள்ளைய வச்சு நான் இப்படி செய்வேன். அப்போ ஆண்டவர், என் காலத்துக்கு பிறகு என் பிள்ளைங்க, நான் இருக்கிறது வரைக்கும் நான் பார்த்துட்டேன். என் காலத்துக்கு பிறகு தனியா இருக்கிறது போ அவன் பயப்படவே இல்லை. அவன் குடும்பம்னு வரும்போது என் காலத்துக்கு அப்புறம் இப்போ தாவீது சொல்றாரு, உமது அடியானுக்கு மன தைரியம் கிடைத்தது. வெகு தூரத்து செய்திய சொல்லிட்டார், தெரியப்படுத்துவார். இந்த நம்பிக்கை இருந்தா சந்தோஷமா கண்ணை மூடலாம். சில பார்க்குறாங்க, நீ வேணா மூடு. இந்த நம்பிக்கை என் தகப்பனாருக்கு இருந்ததுனால தான் அங்கே சந்தோஷமாக கண்ணை மூடினாங்க. அவங்க எங்களுக்குன்னு சொத்து சேர்த்து வைக்கல, ஒன்றும் சேர்த்து வைக்கல. ஆனால் அவங்களுக்கு தெரியும் ஆண்டவர் வெளிப்படு. இல்லைன்னா எப்படிங்க விட்டுட்டு போக முடியும்? 2 நாள் ஃபேமிலியை விட்டுட்டு வெளியே போயிட்டு வரும்போதே பிள்ளைங்க தேட ஆரம்பிச்சிருவாங்க, நமக்கும் தேட ஆரம்பிச்சிடும்ல. வெகு தூரத்து காலத்து செய்திய மனுஷர் முறைமையா என்று சொல்லிட்டீங்க ஆண்டவரே. இப்போ எனக்கு தைரியம் வந்துட்டு, என் காலத்துக்கு பிறகு என்கிற கேள்வியோடு யாராவது இருக்கிறீங்களா? பதில் இருக்கு, அவர்கிட்ட இருக்கு. உன் இருதயத்தில் உள்ளத நான் உனக்கு தெரிவிக்கும்படிக்கு நீ சற்றே தரித்து நல்ல. உன் இருதயத்தில் எழும்புகிற எல்லா கேள்விகளுக்குமான பதில் வார்த்தையா இருக்கு. அந்த வார்த்தை வெறுமையாய் பேசப்படுகிற வார்த்தை அல்ல. இந்த வார்த்தை மாம்சமாகி வெளிப்படுகிற வார்த்தை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா கேள்விகளையும் நான் ஜெப நேரத்தில் சொன்ன வார்த்தையை சொல்லி நான் இங்கே முடிக்க விரும்புகிறேன். அந்த கண்மலை மேல வச்சுட்டு அந்த கண்மலையே நோக்கி பாருங்கள், அதிசயம் விளங்கும். கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் நடத்துவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் தாழ்த்தி ஜெபிக்கலாமா? ஒரு 5 நிமிடங்கள். ஓகே, உங்களுக்கு எப்படி இருக்க முடியுமோ இருந்துட்டு உங்களுக்கு இருதயத்தில் இருக்கிற கேள்வி என்ன? சவுல போல இனி கிடைக்குமா என்கிற கேள்வி இருக்கா? ஆபிரகாம் மாதிரி என்ன ஆகுமோ என்கிற கேள்வி இருக்குதா? எனக்கு இனி எனக்கு தருவாரா என்ற கேள்வி இருக்குதா? ஏன் இப்படி நடந்தது என்ற கேள்வி இருக்குதா? ஆண்டவரே, என் காலத்துக்கு பிறகு அப்படிங்கிற கேள்வி இருக்குதா? எல்லா கேள்விகளுக்குமான பதில் அவரிடத்தில் இருக்கிறது. அப்பா சமூகத்தில் ஆண்டவரே, நீங்க எங்கூட பேசுவீங்க. ஆண்டவரே, தாவீது சொல்றார், இப்பொழுது
உமது அடியேன் உமது அடியானுக்கு மன தைரியம் கிடைத்தது. எஸ் ஃபாதர், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கவலையை மாற்றுகிற பதிலே, வேண்டியதை தெரிவிக்கிற வார்த்தையே, வார்த்தையானவரே, என்னை விசுவாசிக்க வைக்கும் வார்த்தையானவரே, காரணத்தை விளக்கும் வார்த்தையானவரே, மன தைரியத்தை கொடுக்கும் வார்த்தையானவரே, உம்முடைய ஒரு வார்த்தை போதும் ஆண்டவரே. என் வாழ்க்கை மாறும் ஆண்டவரே. அப்பா சமூகத்துல, ஆண்டு சமூகத்துல அப்படியே ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுவீங்களா? அவர் வார்த்தையானவர். நிறைய காரியத்தை நினைச்சு பயந்துட்டு இருக்கிறீங்களா? தேங்க்யூ ஃபாதர். ஆண்டவரே, எனக்கு ஏதாவது ஆயிட்டுன்னா என் பிள்ளைங்களுக்கு யார் ஆண்டவரே பயப்படுறீங்களா? ஆண்டவர், ஏன் ஆண்டவர் இப்படி நடக்குது? கலங்குறீங்களா? புரியலையா? அவர் வார்த்தையானவர். அவர் தாங்க பதில். நீ சற்றே தரித்தனல், நான் உனக்கு சொல்லுவேன். தாவீது சொல்றார், வெகு தூரத்து காலத்து செய்திய எனக்கு தெரியப்படுத்திட்டீங்க, எனக்கு தைரியத்தை கொடுத்துட்டீங்க. ஒரு வாக்குமதி எனக்கு அது மதியே, 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 ஒரு ஷஹந்தரா ஹந்தரேல ரடரா. ஆமென். ஒரு வாக்குமதி எனக்கு அது மதி. ஆமென். அப்படியே எழுந்து நிற்கலாம். இந்த ஒரு பாடலை நம்ம பாடி praise the Lord நாம ஜெபிக்க போகிறோம். எல்லாவற்றுக்கும் இன்னைக்கு இந்த வார்த்தையை நீங்க மனதில் வச்சிருங்க. உங்களுக்குள்ள என்ன கேள்வி எழும்பினாலும், நான் சில கேள்விகளை சொன்னேன், பல கேள்விகள். ஒவ்வொருவரும் தேவன் நடத்துகிற பாதை வித்தியாசமானது ஒவ்வொருவருக்கும். இது பிறருக்கு புரியாது. அதனாலதான் யோபு சொல்ற, நான் போகும் வழியை அவர் அறிவார். எப்படி சொல்றாருன்னா, அவருடைய அடிகள் அந்த பாதையில் இருக்கிறதை பார்த்தார். எல்லாவற்றுக்கும் அவருக்கு பதில் இருக்கு. இந்த கழுதை காணாம போன பிறகு அல்ல, கழுதை காணாம போகும்னு அவருக்கு தெரியும். அதனால தான் 3 நாளைக்கு முன்னே டேட் டைம் எல்லாம் சொல்லி தான் தொலையவே விடுறார். எல்லாம் அவருக்கு தெரியும். நம்ம ஒரு பெரிய காரியத்தை தூக்கிட்டு வரோம், அவர் பெரிய திட்டத்தை தெரிவிக்கும் போது இதெல்லாம் சப்புன்னு இருக்கும். ஹல்லேலூயா. நிறைய காரியங்கள் இதையா போய் கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்ட்டு இருக்கும். கேட்கவே விட மாட்டார், அப்படியே விழுங்கிருவோம். ஆமா, ஏதோ கேட்கணும்னு சொன்ன, இல்லை 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 ஒன்றும் இல்லை. தேவன் நல்லவர், வார்த்தையானவர். இன்னைக்கு நடக்கிறதை மாத்திரம் இல்லைங்க, வெகு தூரத்து காலத்து செய்தியை நமக்கு சொல்லுகிறவர். நம் பிள்ளைகளுக்கு என்ன செய்வேன்னு அவர் சொன்னார். சொல்லுவா, இங்க தரித்திருக்கணும். பிள்ளைகளை குறித்து கர்த்தருடைய வார்த்தை கிடைச்சிட்டுனா, அந்த பிள்ளைக்கு, அந்த பிள்ளை குறித்து, அந்த பிள்ளை வழிமாறி போனாலும் அந்த பிள்ளை குறித்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்கும். கர்த்தர் கொண்டு வருவார், கர்த்தர் கொண்டு வருவார். இது எதுவுமே தெரியல. அதனால தான் ஆபிரகாம் மாதிரி என்ன ஆகுமோன்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறோம். எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவாருங்க. அவர் நல்லவர். ആമേൻ. എൻ്റെ പുരയ്ക്കകത്തു വരാൻ ഞാൻ പോരാത്തവനാണ്, എൻ്റെ കൂടൊന്നിരിപ്പാനും ഞാൻ പോരാത്തവനാണ്. എൻ്റെ പുരയ്ക്കകത്തു വരാൻ
ஆமென். ஒரு வாக்குமதி எனக்கு அது மதியே, ஒரு வாக்குமதி எனக்கு அது மதியே. கர்த்தருடைய பதில் மன தைரியத்தை கொடுக்கும், தெளிவை கொடுக்கும், விசுவாசிக்க வைக்க. ஒரு வாக்குமதி வேண்டியதை கற்றுத்தரும், நம்முடைய கவலையை போக்கும், நம்பிக்கையை கொடுக்கும். ஒரு வாக்குமதி எனக்கு அது மதியே, ஒரு வாக்குமதி എനിക്ക് അത് മതിയേ. അസാധ്യമാണ് ഒന്നും ഞാൻ കാണുന്നില്ലേ, അധികാരത്തിൽ നിന്നെ പോലാറുമില്ലേ. അസാധ്യമൊന്നും നിന്നിൽ ഞാൻ കാണുന്നില്ല, മുടിയാതിനും ഉங்ககிட்ட எதுவுமே இல்ல ஆண்டவரே. ஆமென். அதிகாரத்தில் നിന്നെ പോലാറുമില്ലേ. എൻ ജീവിതം മാറും, ഒരു വാക്കു നീ പറഞ്ഞാൽ എൻ വിളവുകളും മാറും. ഒരു വാക്കു നീ പറഞ്ഞാൽ എൻ ജീവിതം മാറും. ഒരു വാക്കു നീ പറഞ്ഞാൽ എൻ നിലവുകളും മാറും. ഒരു വാക്കു നീ പറഞ്ഞാൽ ദീനം മാറും. നീ പറഞ്ഞാൽ മരണം മാറും. നീ പറഞ്ഞാൽ ദീനം മാറും. ആമേൻ. യേശുവേ നീ പറഞ്ഞാൽ മാറാത്തതെന്തുള്ളൂ, യേശുവേ നീ പറഞ്ഞാൽ മാറാത്തതെന്തുള്ളൂ. ഒരു വാക്ക് മതി എനിക്കത് മതിയേ. അപ്പാ എങ്ങൾ പതിലേ യേശുവേ. ഒരു വാക്ക് മതി എനിക്കത് മതിയേ. എനിക്ക് പുകഴാൻ ആരും ഈ ഭൂമിയിലില്ലേ, യേശുവിനെ പോൽ ശ്രേഷ്ഠൻ വേറാരുമില്ലേ. പാടുക. എനിക്ക് പുകഴാൻ ആരും ഈ ഭൂമിയിലില്ലേ, യേശുവിനെ പോൽ ശ്രേഷ്ഠൻ വേറാരുമില്ലേ. എൻ നിരാശകൾ മാറും, ഒരു വാക്കു നീ പറഞ്ഞാൽ എൻ പിളവുകളും മാറും. ഒരു വാക്കു നീ പറഞ്ഞാൽ എൻ നിരാശകൾ മാറും. ഒരു വാക്കു നീ പറഞ്ഞാൽ എൻ പിളവുകളും മാറും. ആമേൻ. നീ പറഞ്ഞാൽ പാപം മാറും, നീ പറഞ്ഞാൽ ശാപം മാറും. നീ പറഞ്ഞാൽ പാപം മാറും, നീ പറഞ്ഞാൽ ശാപം മാറും. യേശുവേ നീ പറഞ്ഞാൽ മാറാത്തതെന്തുള്ളൂ, യേശുവേ നീ പറഞ്ഞാൽ മാറാത്തതെന്തുള്ളൂ. ഒരു വാക്കുമതി എനിക്കത് മതിയേ. ഒരു വാക്കുമതി എനിക്കത് മതിയേ. ഒരു വാക്കുമതി. ഒരു വാക്ക് പോതുമ്പാ എങ്ങൾ பதிலே. ഒരു വാക്കുമതി, ഒരു വാക്കുമതി എനിക്കത് മതിയേ. ഒരു വാക്കുമതി എനിക്കത് മതിയേ. ആമേൻ. ഹല്ലേലൂയ. വാക്കുമതി എനിക്കത് മതിയേ. എന്റെ പുറയ്ക്കകത്തു വരാൻ ഞാൻ പോരാത്തവനാണ്, എന്റെ കൂടൊന്നിരിപ്പാനും ഞാൻ പോരാത്തവനാണ്. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. എന്റെ കൂടൊന്നിരിപ്പാനും ഞാൻ പോരാത്തവനാണ്. ഒരു വാക്കുമതി. உங்க சமூகத்திலிருந்து யாரும் கேள்வியோடு திரும்ப கூடாதுப்பா. பதிலோடு, நிச்சயத்தோடு, நம்பிக்கையோடு, கவலையற்றவர்களாக, தெளிவுள்ளவர்களாக, விசுவாசம் உள்ளவர்களாக, மன தைரியம் உள்ளவர்களாக திரும்பி செல்வார்களாக. நீர் எல்லாம் பார்த்துக் கொள்ளுகிறவர், நீர் நடத்துகிறவர். ஒரு வாக்குமதி. ஹல்லேலூயா. ஒரு வாக்குமதி. உம்முடைய பதில் சவுலை கவலையற்றவனாய் மாற்றினது, ஆபிரகாமை விசுவாசம் உள்ளவனாய் மாற்றினது.
யோசுவாவை தெளிவுள்ளவனாய் மாற்றினது, தாவீதை தைரியம் உள்ளதாய் மாற்றினது. உம்முடைய வார்த்தை என்னை மாற்றும், உம்முடைய வார்த்தை என்னை மாற்றும். இன்னைக்கு ஏன் என்கிற கேள்வியோடு செயலற்று நிற்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பதில் என்னை மாற்றும், உம்முடைய வார்த்தை மாற்றி. எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களை செயல்பட வைக்கும் வார்த்தை, தைரியமாய் முன் செல்ல வைக்கும் வார்த்தை. ஹalleluya, hallelujah, hallelujah. gloraba handaraba lagadaraba shebalara udaraba handaraba rigabala riatanaraba. Hallelujah, hallelujah. Thank you Holy Spirit. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. Thank you Father. உம்முடைய வார்த்தை ஆண்டவரே. Thank you Father. அநேக பரிசுத்தவான்களுக்குள்ள எழும்பின கேள்விகளில் சிலவற்றை இன்னைக்கு முன்வைத்தோம். எல்லா கேள்விக்கும் அவரிடத்தில் பதில் இருந்ததை நாம் பார்த்தோம். உங்களுக்குள்ள நிறைய உங்க இருதயத்தில் எழும்புது, எல்லாவற்றுக்கும் பதில் இருக்கு. அவர் இல்லாத இடத்தில் பதில் இல்லை, அவர் இடத்தில் தான் பதில் இருக்கிறது. அப்பா சமூகத்தில் நீங்க இருக்கும்போது அவர் பேசுவார், சொல்லுவார். அவர் நல்லவர். அவர் சொன்னது உண்டானால் அந்த வார்த்தை நிச்சயமாய் மாம்சமாகும், அந்த வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். கடைசியா எப்படி ரெண்டு கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி, நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கை. இதயத்தில் இந்த அப்பாவை பார்த்து சொல்லுங்க, நான் நம்புவேன், நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானே. ஒரு விஷயம் கூட, நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, உம்முடைய சமூகத்தில் கூடி உம்மை துதிக்க, பாட, ஆராதிக்க, ஜெபிக்க கிருபை செய்து நன்றி. உம்முடைய வார்த்தைகளை நீ தெரியப்படுத்தினீர். எஸ் ஃபாதர், உம்மிடத்தில் எல்லாவற்றுக்கான பதில் இருக்கிறது. எங்கள் கவலைகளை மாற பண்ணுகிற பதில், எங்களுக்கு வேண்டியதை தெரிவிக்கிற பதில், எங்களுக்கு தெளிவை தருகிற பதில், எங்களுக்குள்ள விசுவாசத்தை உண்டாக்குகிற வார்த்தை, எங்களுக்குள்ள மனதைரியத்தை தருகிற பதில். தகப்பனே, உங்க சமூகத்தில் தரித்து நின்று அறிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும். ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு அனுப்பு. கிருபைக்குள்ள எல்லாரையும் மூடி மறைத்து காத்துக்கொள்ளும். ஆங்காங்கே இருந்து இணைந்திருக்கிற எல்லார் மேலும் தேவ கிருபை இருப்பதாக. மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்கள் எல்லாமும் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.